நீங்க ஒரு நாள் காட்டுக்குள்ளார பயணம் பண்ணி புலி, சிறுத்தை, கரடி எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. ராஜஸ்தான் காட்டுக்குள்ளார நான் பயணம் பண்ணி ஒரே நாள்ல புலி, சிறுத்தை, கரடி எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ராஜஸ்தான் காட்டுக்குள்ளார பயணம் பண்ணி புலி, சிறுத்தை, கரடி எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீல்கை வந்து கில் பண்ணி வச்சுருந்தது. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சஃபாய் மதாப்பூர் ஃபீமேல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட் டைமாக ராஜஸ்தான் சைடில் நம்ம வைல்ட் லைஃப் ட்ராவல் வந்து பண்ண போகிறோங்க. நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹைதராபாத் வழியாக ஜெய்ப்பூர் ஃப்ளைட் ட்ராவலுங்க. இன்றைக்கி நம்ம அங்கே ரீச் ஆகிட்டு ரந்தம்பூர் தாங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ட்ரிப்பில் நம்ம நிறைய வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம போயிட்டு நமக்கு எந்த மாதிரி அங்கே வைல்ட் அனிமல் சைட்டிங்கு வைல்ட் லைஃப் வந்தால் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிறத பார்க்கலாங்க. நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி வெயில் பொலன்னு பொழக்குது. ராஜஸ்தான்லலாம் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக அங்கே போகிறோம். இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கங்க. ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து எகைன் இன்னொரு ஃப்ளைட்டை மாறி ஜெய்ப்பூருங்க. 9:30 போல் நம்ம ஜெய்ப்பூர் ரீச் ஆகும். இன்றைக்கி முடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பூர்லேருந்து ஜெய்ப்பூருக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டருங்க. ரோட் ட்ராவலில் நம்ம 38 ஹவர்ஸ்லேருந்து 40 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து மினிமம் 2 டேஸில் வந்து நம்ம அங்கே ரீச் ஆகலாம். அதுவும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணோம். சப்போஸ் நம்ம ட்ராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி போகிறோம்னா 2 டேஸ்க்கு மேலே தேவைப்படுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ரோட் ட்ராவலில் இல்லை ட்ரெயின் புக் பண்ணி போனாவோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போகிறக்கு 2 நாள் வரக்கு 2 நாள் 4 நாள் வந்து டோட்டலாக ட்ராவலிங்கே போயிடும். நமக்கு வந்து 4-5 நாள் வந்து டிராவலிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு டைம் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நம்ம வந்து ரோட் டிராவலோ ட்ரெயின் டிராவலோ பிளான் பண்ணிக்கலாம். ரோட் டிராவல் நம்ம ஓனா வந்து ட்ரை பண்ணி போறோம்னா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா நிறைய செலவும் ஆகும். அதுக்கு ஃபிளைட் டிராவலே பெட்டரு. நம்ம வந்து 2:15 போல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து நம்ம டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணோம். 9:30க்கு வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல வந்து ரீச் ஆனோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் ஜலானா. நம்ம அங்கே கேப் புக் பண்ணி நம்ம ஸ்டே இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ட்ராவலுமே ஜெய்ப்பூருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா காலையில் 10 மணிக்கு திருப்பூர் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நைட்டு 10 மணிக்கு தான் ஜெய்ப்பூரில் இந்த ஸ்டே வந்து ரீச் ஆனாங்க. நைட்டு வந்து டின்னர் இந்த ஸ்டேலேயே சொல்லிட்டோம். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக ஜலானா லெப்பர்ட் ரிசர்வில் வந்து ஜிப்சி சஃபாரிங்க, மார்னிங் சஃபாரி. இந்த லெப்பர்ட் ரிசர்வோட மொத்த ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இது வந்து சஃபாரி வண்டியெல்லாம் இங்கே நிற்கிது. அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுத்து போர்டிங் பாஸ் வாங்கணும். 5:45க்கு நம்மளோட சஃபாரி. நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த காடு இந்தியாவோட முதல் சிறுத்தைகள் காப்பகங்க. 2017 வந்து சிறுத்தைகள் காப்பகமா அறிவிச்சிருக்கிறாங்க. 23 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்த காட்டோட மொத்த பரப்பளவு. இந்த காடு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல ஆரவல்லி மலைத்தொடர்ல வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளார புலி கிடையாது. ஸோ அல்டிமேட்டா இந்த காட்டோட உணவு சங்கிலியில பாத்தீங்கன்னா சிறுத்தைகள் தான் வந்து முதல் இடத்துல இருக்கு. என்னதான் இந்த காட்டுக்குள்ளார வந்து ஸ்ட்ரைப் ஹைனாஸ் வந்து இருந்தாலும் சிறுத்தைகள் தான் வந்து டாப் உணவு சங்கிலியில. அது மட்டும் இல்லைங்க, இந்த 23 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 40க்கு மேற்பட்ட சிறுத்தைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது நிறைய சிறுத்தைகளை வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுலயும் இந்த காடு ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளாரையே இருக்குங்க. ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அதுலயும் இந்த காட்டுக்குள்ளார காலையில சஃபாரி பாத்தீங்கன்னா 5:45 தொடங்கிடுறாங்க. சம்மர்ல 5:45 நம்ம காட்டுக்குள்ளார என்டர் ஆயிடுவோம். நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ற இடத்துல 5:40 தொடங்கி காட்டுக்குள்ளார என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்மளோட ஐடி எல்லாம் வாங்கி நம்மளோட நேம் வந்து மேட்ச் ஆகுதா, நம்ம அப்லோட் பண்ண ஐடியும் சேமா இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. 5:45 பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளார அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீல்கை தான் நமக்கு நிறைய ஸ்பாட் ஆச்சு. ஃபீமேலு ரோட்ல அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. இது ஒரு டெம்பிளுங்க. லெப்பர்ட் ரிசர்வ் உள்ள என்டர் ஆகும் போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே இருக்கு. காளி டெம்பிள்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே சிறுத்தை நமக்கு சைட் ஆகுமா, ஒரு சஃபாரி தான் புக் பண்ணியிருக்கோம், சிறுத்தை பார்ப்போமான்னு போயிட்டு இருந்தோம்.
லெப்பர்ட் பார்த்தேங்க, நான் டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. காட்டுக்குள்ளார நம்ம புலியோ சிறுத்தையோ பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் வெஹிக்கிளில். நமக்கு நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் மாற்றி நின்று சிறுத்தையை பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் சிறுத்தை அங்கேருந்து மூவ் ஆகி தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு வரலான்ட்டு நம்ம அங்கே வந்து வெயிட் பண்ணோம். அங்கேயும் வரல. மறுபடியும் திரும்ப பார்த்த இடத்துக்கே வந்தோம். நமக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜிப்ஸி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சிறுத்தையா இருக்கலான்ட்டு நம்ம வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிறுத்தைங்க நம்ம பார்த்த அதே சிறுத்தை ராணான்னு சொல்லிட்டுங்க புதற்குள்ளார் அப்படியே மூவ் ஆகி வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை இல்ல, 2 இருக்கு. பொதுவா காடுகள்ல நம்ம ஜங்கிள் சஃபாரி போகும்போது எல்லா சஃபாரிலையும் புலியோ சிறுத்தையோ பாத்திர முடியாதுங்க. நம்ம இங்க வந்து ஒரு சஃபாரி தான் பிளான் பண்ணி வந்தோம். அதுல சிறுத்தையை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஒரு சிறுத்தையாவது பாத்திர மாட்டோமான்னு தான் நம்ம வந்தோம். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதையும் முதல் வண்டியா நம்ம ஒரு சிறுத்தையை பார்த்தோம். அதை வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல 2 சிறுத்தை இருக்குது. ஆனா ஒரு சிறுத்தையை வந்து கிளியரா பார்க்க முடியல. வெளியே வரும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வண்டி பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மண் திட்டுமா இருந்தது. அந்த இடத்துல ஆண் நீல்கைங்க, தமிழ்ல வந்து நீலமான்பாங்க. ஆண் மானுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொம்பு இருக்கும், சின்ன கொம்பு ஷார்ப்பா இருக்கும். இதோட முகம் பாத்தீங்கன்னா மாடு மாதிரி இருக்கும், உடம்பு வந்து குதிரை மாதிரி இருக்கும். ஆன்ட்லோப் ஃபேமிலி வகை மான்ல பெரிய மானுங்க இந்தியால. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மானை ஒரு சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த இடத்துல 2 சிறுத்தை இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மானுக்கு அங்கே சிறுத்தை இருக்கிறது தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. அந்த இடத்துல வந்து அங்கேருந்து மூவ் ஆகாம ரொம்ப அக்ரெசிவாக அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வான் பண்ணிட்டு இருந்தது. மண் திட்டெல்லாம் முட்டி மோதி மண்ணெல்லாம் வந்து இந்த புதரில் இருக்கிற செடிகள் எல்லாம் வந்து பறக்க விட்டுட்டு இருந்தது. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா டெரிட்டரி மார்க்கும் பண்ணும் இந்த ஆண்மான். வேற ஆண்மான் வந்து இதோட டெரிட்டரிக்குள்ளார வரக்கூடாதுன்னு அந்த கண் இமைக்கு மேல நெற்றி பகுதி பக்கத்துல சுரப்பி மாதிரி சுரக்குங்களாமா. அதை வந்து மண்ணோட கலந்து இந்த மாதிரி பண்ணுதுங்களாமா. அது மட்டும் இல்ல, இப்ப சிறுத்தையெல்லாம் பக்கத்துல இருக்குதுன்னா அதோட கழுத்து பகுதி தொண்டை பகுதியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணி தலையை இந்த மாதிரி மண்ணில் உரசிட்டு இருக்குதுங்கிற மாதிரி அந்த மாதிரியும் அறிகுறிகள் இருந்தது. ஏன்னா இந்த தொண்டை பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சாஃப்டா இருக்கும். சிறுத்தை அதை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுதோங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். வண்டி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதற்குள்ளார கௌதாரிங்க, சாம்பல் கௌதாரிம்பாங்க, காட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருந்தது. காலையில் நேரம் தீனியை தேடிட்டு அப்படியே காட்டுக்குள்ளார மூவ் ஆகி புதற்குள்ளார போயிட்டு இருந்தது. அப்புறம் சிறுத்தை வேற ஒரு இடத்துக்கு வரலான்னு இந்த இடத்துல வந்து டிரைவர் வெயிட் பண்ண. அப்படி நிறைய வண்டி வந்துருச்சு. ஸோ எல்லா வண்டியும் சிறுத்தையை பார்க்கறதுக்கு வேண்டி அப்படியே ஒரு இடமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா டிரைவர் கூட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தின. அப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறுத்தை அப்படியே வந்து ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா இங்கதான் படுத்துட்டு இருந்தது. நல்ல ஓப்பன் ஸ்பேஸுங்க. காடு பாத்தீங்கன்னா சம்மர் டைம், ஆனா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மான்சூன் வந்து ஜூலைல வந்து ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜூன் மிட்ல இருக்கோம். கொஞ்சம் காடு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பசுமையாவே இருந்தது. ஏன்னா ரீசெண்டா மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க. அப்பப்ப லைட்டா ட்ரிஸ்லிங் ஆயிட்டு இருந்தது நம்ம போன டைம்லயும். ஸோ ராந்தம்பூர் ட்ரிப் எல்லாம் நமக்கு எப்படி அமையும்னு தெரில. பட் காடு பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி டைம்ல சிறுத்தை எல்லாம் சைட் ஆனாலுமே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க அங்கங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல புதரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல சைட்டிங் ஆச்சுன்னா நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. பட் நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பனா உள்ள சிறுத்தையெல்லாம் வரும்போது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிறுத்தை படுத்து இருந்தது. லெப்பர்ட் நேம் ராணா, ஃபீமேல் டீம். நம்ம காட்டுக்குள்ளார இது வரைக்கும் பயணம் பண்ணதுல ஆண் சிறுத்தையை தனியாவோ பெண் சிறுத்தையை தனியாவோ இல்ல பெண் சிறுத்தையை குட்டியோடவோ நம்ம பார்த்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் ஒன்னா ஒரே டெரிட்டரியில இந்த மாதிரி சைட்டிங் நம்ம பாக்குறோம். ஆண் சிறுத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு போல்டா இருக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சது. வண்டிகள் எல்லாம் பார்த்து அது பயப்படுற மாதிரி தெரியல. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போதுங்க இடையில வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து படுத்து அப்படியே வண்டிகள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் பெண் சிறுத்தையும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகுதுங்க. ரொம்பவுமே ஆக்டிவா இருந்தது. பட் அப்படியே பொறுமையா அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்ததுங்க. இந்த பகுதிகளில் வண்டிகள் எல்லாம் பார்த்து பெருசா பயப்படல. பட் வண்டிக்கு பக்கத்துல சரணாவும் வரல. கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம பாக்குற மாதிரி இருந்தது. நல்லா அழகா படுத்துட்டு போஸ் கொடுத்ததுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆண் சிறுத்தை ஓரளவுக்கு நல்லா பார்த்ததையுமே தெரியுது, பெரிய சைஸுங்க. பெண் சிறுத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருந்தது. ஆண் சிறுத்தைக்கு பாத்தீங்கன்னா 6-7 வருஷங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட வயசு. பெண் சிறுத்தைக்கு பாத்தீங்கன்னா 3-4 இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஏஜ். இந்த ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ்ல
நீங்கள் வந்து ஜங்கல் சஃபாரி போனால் சிறுத்தையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய காட்டுக்குள்ளார பயணம் பண்ணி இது வரைக்கும் சிறுத்தையை பார்க்கல, சிறுத்தையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களா இருக்கிறீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார பயணம் பண்ணி பாருங்க. ஒரு சஃபாரி பிளான் பண்ணி போகாதீங்க. என்ன மாதிரி ஒரு 3-4 சஃபாரி பிளான் பண்ணி போனீங்கன்னா சிறுத்தையை கண்டிப்பாக பார்த்துடலாம். நம்ம பார்க்குற இந்த பறவையோட பேரு சிவப்பு மூக்கு ஆள்காட்டிங்க. நம்ம ஊர் காடுகள்லயும் அதிகமாக பார்ப்போம், இந்த காட்டில் அதிகமாக இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பறவை நம்ம அதோட பகுதிக்கு போகும்போது அந்த ஏரியாவில் அது தரையில தான் முட்டை வைக்கும். அப்படி வச்சிருந்ததுன்னா நம்ம அந்த வழியா போனோம்னா நம்மளை பார்த்துச்சுனாவோ இல்லை வேட்டையாடுற விலங்கு எதையாவது பார்த்துச்சுனாவோ உயரமா பறந்துட்டு பயங்கரமா கத்துங்க. அதனாலதான் இந்த பறவையோட பேர் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி. நிறைய இருக்குங்க இந்த காடுகள்ல, போற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. பொதுவா புலிகள் வாழும் காட்டுல சிறுத்தையும் வாழுதுன்னா சிறுத்தையோட டெரிட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா ஆண் சிறுத்தைக்கு 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்களாமா. பெண் சிறுத்தைக்கு வந்து 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்களாமா. இப்ப ஒரு ஆண் சிறுத்தை இருக்குதுன்னா அந்த டெரிட்டரிக்குள்ளார 2ல இருந்து 4 பெண் சிறுத்தைகளோட டெரிட்டரி வந்து உள்ளடங்குங்களாமா. ஆனா இந்த ஜலானா காட்டுக்குள்ளார 40க்கு மேற்பட்ட சிறுத்தைகள் 23 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வாழுதுங்க. பொதுவா மித்த காடுகள்ல ஒரு பெண் சிறுத்தைக்கே பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் தேவைப்படுது. ஒரு சிறுத்தை வாழ்ற இந்த காட்டுக்குள்ளார எப்படி இத்தனை சிறுத்தை வாழுதுன்னா இந்த காட்டுக்குள்ளார உணவு வந்து தேவையான அளவுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இது சிட்டிக்கு நடுவு இருக்கிறதுனால காட்டை ஒற்றிய பகுதிகளில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்புறம் வளர்த்துற ஆடு மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வேட்டையாடி உணவுக்கு வேண்டி சாப்பிடும் போலைங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ளார உணவு சங்கிலியில சிறுத்தைகள் தான் வந்து டாப்ல இருக்கு. புலிகள் வந்து இந்த காட்டுல இல்ல. ஸோ சிறுத்தைகளுக்கு பெருசா ஆபத்துகள் இல்லாதனால ஒரு சின்ன பகுதிகளிலேயே பாத்தீங்கன்னா டெரிட்டரியை வச்சுக்கிட்டு காட்டுல வந்து அடாப்ட் ஆகி வாழுதுங்க. இந்த காட்டுல ஆண் சிறுத்தையோட டெரிட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து மேக்சிமம் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்களாமா. பெண் சிறுத்தையோட டெரிட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 2 ஸ்கொயர் கிலோமீட்டருங்களாமா. இப்ப இந்த டைம்ல ஒரு சிறுத்தை டெரிட்டரியில ஒரு பகுதியை யூஸ் பண்ணதுன்னா அதே பகுதியை வேற டைம்ல வேற சிறுத்தை வந்து யூஸ் பண்ணுங்களாமா. ஸோ அதுகளுக்குள்ளார பெருசா சண்டை வர்றது இல்லைங்களாமா. இந்த காட்டுல சிறுத்தைகளுக்கு தேவையான உணவு நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஆபத்து வந்து பெருசா கிடையாது. அதனாலதான் சின்ன டெரிட்டரியில கூட அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவு சிறுத்தைகள் வந்து வாழுது. புலி இருந்ததுன்னா கண்டிப்பா சிறுத்தையை வந்து வேட்டையாடி சாப்பிட ட்ரை பண்ணும். ஆபத்து அதிகமா இருந்ததுன்னா சிறுத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது மித்த சிறுத்தைகளோட கண்டிப்பா சண்டை வரும். டெரிட்டரி சைஸும் வந்து பெருசா வச்சுக்க ட்ரை பண்ணும். இந்த காட்டுல வந்து சிறுத்தைகளுக்கு ஆபத்து பெருசா இல்லாதனால நிறைய சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா 23 ஸ்கொயர் கிலோமீட்டர்லயே வாழ முடியுது. நம்ம பார்த்த அந்த ராணா மேல் லெப்பர்டு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க வந்துச்சுங்க. ரொம்ப நேரம் இந்த வாட்டர் ஹோல் சைட்ல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணி நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நிறைய வண்டி வந்துருச்சு. பாருங்க எப்படி பாக்குதுன்னு. நல்ல பெரிய சைஸ் லெப்பர்டுங்க. ஃபீமேல் லெப்பர்டுக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபீமேல் லெப்பர்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க இந்த இடத்துக்கு வரல. அப்புறம் என்ன நினைச்சதுன்னு தெரில, ஆண் சிறுத்தை வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த தண்ணி இருக்கிற அந்த வாட்டர் ஹோலை வந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அப்படியே வேக வேகமாக மூவ் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பெண் சிறுத்தையும் ரோட் கிராஸ் பண்ணுச்சுங்க. ஆண் சிறுத்தை போன பகுதிக்கு ஆண் சிறுத்தையை ஃபாலோ பண்ணி அப்படியே போறதுக்காக இந்த ரோட்டை வந்து கிராஸ் ஆகி போச்சு. வெஹிக்கிளை பார்த்து ரொம்பவே ஒதுங்கி ரொம்ப சையா ஃபீல் பண்ணுதுங்க. பெண் சிறுத்தை வந்து வெஹிக்கிளை பெருசாக விரும்பலின்னு நினைக்கிறேன். அப்படியே சடனாக வேகமாக அந்த ரோட் கிராஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக அந்த பக்கம் ஆண் சிறுத்தை எந்த டைரெக்ஷனில் போச்சோ அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகி போச்சுங்க. அப்புறம் இந்த காட்டுக்குள்ளார தான் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவரு வெஹிக்கிளை வேக வேகமாக திருப்பி மேபி அந்த ரோடை கிராஸ் பண்ணலான்ட்டு கரெக்டாக கொண்டு போய் வண்டியை நிறுத்தின. அப்படி அவர் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 சிறுத்தையும் பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் ஆச்சு. நம்ம வண்டி பக்கத்துலேயே போச்சு. நம்ம வண்டி கரெக்டாக அதோட ஹெட்டு பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்தோம். அப்புறம் டிரைவர் வந்து சிறுத்தை ரோட் கிராஸ் பண்ணதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு வழி விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திட்டு அப்படி மித்த வண்டியும் வந்து பார்க்கறதுக்கு அந்த ரோடை பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து கிராஸ் பண்ணது தள்ளி நில்லுங்கன்னு சொன்ன. அப்படி ஹிந்தியில் பேசினாங்க. இந்த மாதிரி தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம வண்டிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் ரோட் கிராஸ் பண்ணுச்சு. ஆண் சிறுத்தை அப்படியே மெதுவாக கிராஸ் பண்ணுச்சு போல்டா. பெண் சிறுத்தை பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே சிறுத்தையோட சைட்டிங் வேற லெவல். நம்ம ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் ஒன்னா பார்த்த சந்தோஷத்தோட நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். வேற ஏதாவது சிறுத்தை பார்க்க முடியுமான்ட்டு போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கெங்கும் பறவைகளோட சத்தம் தான்.
அப்புறம் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு ஸ்பாட் ஆச்சுங்க இந்த சஃபாரியில். இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான பறவைகள் எல்லாம் இந்த பயணத்தில் நம்ம பார்த்தோம். அப்புறம் மயில்களோட நடனம் தாங்க எங்கெங்கும். ஒரு வழியா குட்டி சிறுத்தையும் பார்த்தாச்சுங்க. நமக்கு முன்னாடி வேற ஒரு வண்டி இந்த சிறுத்தையை பார்த்துருக்காங்க. நம்ம அந்த பக்கம் வரும்போது கரெக்டா சிறுத்தை அங்க இருக்குதுன்னு சொல்லவும் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குட்டிங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து சிறுத்தை வர காரணம் பாத்தீங்கன்னா நீல்கை வந்து சிறுத்தை வேட்டையாடி வச்சிருக்குங்க. நீல்கை கில்லு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மயில்கள் நடனம் ஆடிட்டு இருந்தது. இந்த ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மயில்கள் இருக்கு. போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா மயில்களோட நடனம் பார்க்க முடியும். காலையில நேரம் அதுலயும் பயணம் பண்ணீங்கன்னா ஸ்பாட்டட் அவுளுங்க இந்த மரத்துல இருந்தது. ஒன்னே ஒன்று நைட் டைம்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கும். பகல்ல இந்த மாதிரி மரங்கள்ல அப்புறம் மரங்களோட வங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்தை வந்து அப்படியே தங்கிக்கும். இது வந்து இந்தியன் பிட்டாங்க. இந்த பறவையில பாத்தீங்கன்னா 9 விதமான கலர்கள் இருக்குங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான பறவை. நவரத்தின மோதிரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நவரத்தின பறவை தமிழ்ல. ஏன்னா அதோட உடம்புல 9 விதமான கலர்கள் இருக்கிறதுனால. இந்த காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது இந்தியன் பிட்டாவை தவிர இந்த கோல்டன் ஓரியலுமே ஃபேமஸ்ங்க. தமிழ்ல வந்து மாம்பழ குருவிம்பாங்க. இந்த குருவியோட கூடு வந்து நிறைய அங்கங்க நிறைய மரங்கள்ல வந்து பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லைங்க, நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸோட கூடு, போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பறவைகளோட சத்தம். ஸோ உண்மையிலேயே பறவைகளை அதிகமா பார்க்கக்கூடிய பிளேஸ் தாங்க இந்த ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ். அப்புறம் மான்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம புள்ளி மான்கள், மிலா மான்கள்லாம் பார்க்க முடியும். ஸ்பாட்டட் டீஸ், சாம்பார் டீஸ். அது போக நீல்கை வந்து இங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஏன்னா நம்ம சஃபாரி தொடங்கினதையுமே ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே நீல்கை தான் பார்த்தோம். ஒரு சில காடுகள்ல இந்த மாதிரி நீல்கை வந்து பாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ்ல நம்ம சிறுத்தையை பாக்குற மாதிரியே இந்த நீல்கையும் வந்து ஈக்குவலா பாக்குறதுக்கு சான்ஸ் அதிகங்க. இந்த காட்டுக்குள்ளார ஜங்கல் சஃபாரி பாத்தீங்கன்னா 2016 டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜிப்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 900 பக்கம் சார்ஜ் பண்றாங்க ஆன்லைன் புக்கிங். ஜலானா லெப்பர்ட் ரிசர்வில் ஒரே ஒரு சஃபாரி தாங்க எடுத்தோம். பட்டு மேல் ஃபீமேல் கப்ஸ் எல்லாமே போட்டு இந்த சஃபாரியில். அப்புறம் லெப்பர்டோட கில்லு நீல்கை வந்து கில் பண்ணி வச்சுருந்தது. 5:40 போல் நம்மளோட சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. 8 o'clock முடிச்சுட்டாங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குங்க. அதில் வந்து ஜலானா லெப்பர்ட் ரிசர்வில் நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு ஆன்லைன் காப்பியை இங்கே ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர் இருக்கும், இங்கே வந்து கொடுத்து இவங்க வந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுத்தா தான் நம்மளை ஜிப்சியில் ஏற்றிக்குவோம். இதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. இதாங்க லெப்பர்ட் ரிசர்வு. இது வந்து சஃபாரி கவுண்ட்ரு. இது வந்து ஸ்டே தி ஹோட்டல் ஹில் வியூன்னு சொல்லிட்டுங்க. ஒரு நாளைக்கு 2000 அரௌண்ட் வருதுங்க. நான் மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணேன். ஸ்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. ஏசி எல்லாமே இருக்குது. ஃபுட்டு எல்லாமே இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நம்ம முதல்ல ப்ரீ ஆர்டர் பண்ணோம். 2000ங்க ஒரு நாளைக்கு. நம்ம சஃபாரி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. நம்ம ஸ்டே பண்ண இடத்துலயே ஒரு 1/2 hourல வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆலு பரோட்டா 2, அப்புறம் தயிர் கொடுத்தாங்க. அதுக்கு சாப்பிட்டாச்சுங்க. இந்த ட்ரிப்போட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா ரேந்தம்பூர் தான். ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். நம்ம போயிட்டு நிறைய ஜோனில் சஃபாரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஜோன் 6 தான் நம்ம சஃபாரி போக போகிறோம். ஏன்னா வெனஸ்டே கோர் ஜோன்லாம் வந்து க்ளோஸ்டு. ஜோன் 6மே பார்த்தீங்கன்னா சைட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஜிப்சி சஃபாரி. நம்ம இன்றைக்கி ரோட் ட்ராவலு ஜலானா டு ரந்தம்பூர். அப்புறம் அங்கே வந்து ஈவினிங் வந்து சஃபாரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்க்கலாங்க. இங்கேருந்து ரந்தம்பூருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப்பு. 3 to 4 hours ஆகும். நம்ம கேப் புக் பண்ணிட்டோம். ஒரு 9 o'clock வந்து வந்துடுவாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. கேப் டிரைவர் பார்த்தீங்கன்னா சொன்ன டைம் கரெக்டாக வந்துட்டு அப்படி நம்ம 9 o'clock வந்து இங்கே ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரோட் ட்ராவலுங்க ஜலானா டு ரந்தம்பூர். கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டரு நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு. அப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2.5 hours 3 hours வந்து காட்டுதுங்க. பட் நம்ம போகிற டைமில் டிராஃபிக் பொறுத்து வேரி ஆகும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3 hours 3.5 hours மேக்ஸிமம்ங்க. போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி டு மும்பை ஹைவேல தான் ட்ராவல் பண்ணுவோம். இங்கே ரந்தம்பூரில் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. நல்ல வெயில் பயங்கரமாக இருக்குது.
இன்றைக்கி வந்து கோர் ஜோன் வந்து க்ளோஸ்டு. பஃபர் ஜோனில் வந்து நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி போகிறோம் ஜோன் 6ல். நமக்கு தெரில. ஸோ வெனஸ்டே இங்கே வர மாதிரி வந்ததுனால சரி ஆஃப்டர்நூன் பஃபர் ஜோனில் போகலான்ட்டு ஜிப்ஸி புக் பண்ணியிருக்கேங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சஃபாய் மதாப்பூர் டிஸ்ட்ரிக் ரந்தம்பூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடிங்க. ராஜஸ்தான்னாவே ஒட்டகம். மாதிரி ஒட்டகத்தில் வண்டி. வைல்ட் லைஃப் டிராவல் பண்ற எல்லாருமே அடிக்கடி போற பிளேஸ் பாத்தீங்கன்னா ராந்தம்பூர். நம்மளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா போகணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் கண்டிப்பா இந்த தடவை போயிடணும்னு பிளான் பண்ணி வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஜோன் இருக்குங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா கோர் ஜோன்ஸ், அப்புறம் 6ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா பஃபர் ஜோன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெனஸ்டே, நமக்கு வந்து பஃபர் ஜோன்ல தான் பயணம் பண்ண முடியும். ஸோ ஜோன் 6 வந்து நம்ம யோசிக்காம புக் பண்ணோம். ஏன்னா இதுல தான் பாத்தீங்கன்னா புலிகள் வந்து சைட்டா இருக்கு, பாசிபிலிட்டி அதிகம் மித்த ஜோன் பஃபர்ல கம்பேர் பண்ணும்போது. நான் முதல் முறையே இங்க பயணம் பண்றதுனால பந்திப்பூர் முதுமலை மாதிரியே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும்ட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டேங்க. ஆனா இங்க வந்து சஃபாரி ப்ரொசீஜரே வந்து வேற மாதிரி. நம்ம என்னதான் புக் பண்ண டீட்டெயில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனாலும் அதுல வெஹிக்கிள் டீடைல்ஸ், டிரைவர் கைட் டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. சஃபாரி தொடங்குறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், போர்டிங் பாஸ் வாங்க. அதை கிளிக் பண்ணா நம்மளோட டிக்கெட் டீடைல்ஸ் பிளஸ் வெஹிக்கிள் நம்பரு, டிரைவரு, கைடு, அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வரும். நம்ம சஃபாரி தொடங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே கைடை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட லொகேஷன் எங்க ஸ்டே பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா அங்கேயே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்க சஃபாரி போகும்போது போர்டிங் பாஸோட பிரிண்ட் அவுட், ஐடி கார்டும் வச்சுக்கோங்க. சஃபாரி கேட்லயும் உங்களோட ஐடி கார்டு கேட்பாங்க. நீங்க அப்லோட் பண்ண ஐடியும் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்புறம் நீங்க கொடுக்குற ஐடியும் சேமா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஜோன் 6ல என்டர் ஆனதையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் பயணம் பண்ணி போவீங்க. நான் முதல்ல இந்த காட்டுக்குள்ளார பயணம் பண்றதுனால உண்மையிலேயே பிரமிப்பா இருந்ததுங்க. நான் காடு இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு 1 ஹவருக்கு மேல பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே சைட்டிங் கிடைக்கல. பேர்ட்ஸ் தான் 1-2 பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முயல் பார்த்தோம். நம்ம வண்டியை வந்து நிறுத்தினதே அது வேகமா புதருக்குள்ளார போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னொரு முயல் வந்துச்சுங்க. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் அலாம் கால் வந்துச்சு. இந்த வாட்டர் கால் சைடு போனோம். அப்புறம் ஒரு காட்டு பண்ணி வேக வேகமா போகுதுங்க. இந்த இடத்துல புளியும் இருந்திருக்கு. பக்கத்துல இருந்தவங்க சவுண்ட் போட அது வேகமா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல போயிடுச்சு. டிரைவர் நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினாப்படி. புலி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து நம்ம வண்டி முன்னாடியே பாத்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண் புலிங்க. இதோட வயசு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 வருஷத்துக்குள்ளாரதான் இருக்குங்களாமா. நல்ல பெரிய சைஸுங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வண்டிக்கு முன்னால நல்லா க்ளோஸ் சைட்டிங், டெரிட்டரி மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்ததுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2-3 வண்டி வந்துருச்சு. கேண்டரோன் இருந்தது ஆப்போசிட் சைட்ல. பட் வெஹிக்கிளை பெருசா பொருட்படுத்தாம அது பாட்டுக்கு அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் சஃபாரிலேயே நம்ம ஒரு புலியை பாட்டேங்க. ரேந்தம்பூர் காட்டுக்குள்ளார இப்படிப்பட்ட காட்டுல புலியை பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா அந்த காட்டோட வியூவுக்கும் அந்த புலியோட கலருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க ஃபீல். அப்படியே ஸ்லோவா அப்படியே அந்த புதர்களுக்குள்ளார அப்படியே அந்த புதரை ஒட்டியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலாமானோட சத்தம், புலி வரும்போது பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தது. இந்த காட்டோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 1334 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. கோர் ஏரியா பாத்தீங்கன்னா 411 ஸ்கொயர் கிலோமீட்டரு. இந்த பஃபர் ஏரியா பாத்தீங்கன்னா சவாய் மான்சிங் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் கைலாதேவி வைல்ட் லைஃப் சாங்சுரியும் கம்பைன் பண்ணிட்டாங்க. இது மொத்தமா 1334 ஸ்கொயர் கிலோமீட்டரு. நம்ம ஜோன் 1ல இருந்து 5 வரைக்கும் சஃபாரி புக் பண்ணா கோர் ஏரியால 20% வரைக்கும் சஃபாரி ஆப்ரேட் பண்றாங்க. கோர் ஏரியாக்குள்ளார நம்ம டிராவல் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு பஃபர் ஏரியால தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜோன் 6ல நம்ம பயணம் பண்ற மூலியமா நம்மளால சிறுத்தையும் பார்க்க முடியும், கரடி பார்க்க முடியும், புலியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம புலியை பார்த்தோம். இன்னைக்கு புலியை பார்த்த சந்தோஷத்துல நம்ம மறுபடியும் வேற ஏதாவது புலியை பார்க்க முடியுமான்னு நம்ம அலாம் கால் கேக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாம்பார் டீரோட கால். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸைட்டிங்ல புலியை பார்த்த சந்தோஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஜோன்ல புலியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லக்கிலி நம்ம பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு. அப்புறம் பாலுன்னாங்க. பின்னால பார்த்தா கரடி போயிட்டு இருக்குங்க. ஸோ புளியை பார்த்த அதே டைம்ல ஒரு 5 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா கரடி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த ரேந்தம்பூர் காட்டுக்குள்ளார கரடியை பார்க்கறதுக்கு சான்ஸ் பாத்தீங்கன்னா
ரொம்பவுமே ரேருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஃபாரிலேயே கரடியும் பார்த்தோம். புலி கரடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார புலியும் கரடியும் ஒன்றா மீட் பண்ணுறது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் லக்கிலி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சஃபாரிலேயே நம்ம புலி கரடி எல்லாமே பார்த்தோம். நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ்ல நம்ம சிறுத்தையை பார்த்தோம். 3 சிறுத்தை பார்க்க முடிஞ்சது. அது போக மாலை நேரம் புலி கரடி எல்லாமே பார்த்துட்டோங்க. ஒரே நாளில் நம்ம சிறுத்தை புலி கரடி ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கோன். ஆசியன் உள்ளி நெக்டு ஸ்டார்க்கோட கூடுங்க. வாட்டர்கோல் சைடில் வேற ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம்னு கடைசியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட மரத்தில் கூடு கட்டி அதில் குஞ்சு எல்லாமே இருந்தது. ஸோ அதை பார்க்கலாம் ட்ரை பண்ணோம். பார்சியலாக தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நமக்கு டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் கடைசியாக லெப்பர்டு இது பார்க்க முடியுமான்னு நினச்சோம். சிறுத்தையை பார்க்க முடியலங்க. ஆனால் திரும்பவும் வந்து கரடியை பார்த்தோம். சைடில் நின்றுட்டு இருந்தது. வண்டி பார்த்ததையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் திட்டு மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு. நமக்கு கிளியராக பார்க்க முடியல. பார்சியலாக நமக்கு அப்படியே வாக் பண்ணி வரதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நமக்கு டைம் ஆனதுனால நம்ம அங்கேருந்து அப்படியே ஜோன் 6 குண்டல் கேட்டை நோக்கி அப்படியே பயணம் பண்ணோம். வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா மான்கள் பார்க்க முடிஞ்சது. மிலா மான்கள், அப்புறம் நீல்கை, அப்புறம் புள்ளி மான்கள். இவ்வளோதாங்க இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.